மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. செய்ய நினைத்தால் செய்யலாம், வழியாயில்லை செய்திட. பன்னீரோடு கேப்சிகம் சேர்த்தால் 10 பேரும் ருசிக்கலாம். என்னது பன்னீர் கேப்சிகம் போட்டு அழகா ஒரு டிஷ் பாருங்க. இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான குவிக்கான ரெசிபி, பன்னீர் அண்ட் கேப்சிகம் சப்ஜி. அதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், வெங்காயம் 2, பச்சை குடைமிளகாய் அரை கப், தக்காளி 2, தக்காளி சாறு 1/4 கப், வெங்காயத்தாள் அரை கப், வெங்காயத்தாள் வெங்காயம் அரை கப், தனியாத்தூள் 2 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1½ தேக்கரண்டி, பூண்டு 6 பல், பால் 1/4 கப், மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2-3, கரம் மசாலா அரை தேக்கரண்டி, தக்காளி சாஸ் 1 மேஜிக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும். அந்த காலத்துலலாம் பெரியவங்க வந்து பூண்டு வந்து சுட்டு சாப்பிடுவாங்க காலையில். எங்கள் பாட்டிமா எங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. பூண்டு கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம வெங்காயத்தாளில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கணும். கொஞ்சம் வாசனை போனோன்னா மஞ்சத்தூள், பச்சை மிளகா, இதை ஒரு நிமிஷம் வதக்கணும். இது வதங்கினோன்னா கொடமிளகா, கொடமிளகா லேசாக வதங்கினோன்னு அதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும், தக்காளி பியூரி, தக்காளி விழுதும் சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சுண்டி இருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து தக்காளி சாஸ், சேர்த்துக்கிட்டு ஒரு பொடியாக சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள், பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டால் போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா போகிறோம். கரம் மசாலா, அம்ச்சூர் பொடி, இது போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க, இந்த பொடியோட பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வற்றிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கணும். அப்படி கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பாலை ஊற்றிக்கிட்டு கிளறிக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தாள், இது ஒரு நல்ல பரட்டிட்டு நல்லா சப்பாத்தியோட பரிமாறி சாப்பிடலாம். இப்போ நம்ம பன்னீர் கேப்சிகம் சப்ஜி தயார். பன்னீர் மற்றும் குடைமிளகாய் சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம்,
வெங்காயம் 2, பச்சை குடைமிளகாய் அரை கப், தக்காளி 2, தக்காளி சாறு 1/4 கப், வெங்காயத்தாள் அரை கப், வெங்காயத்தாள் வெங்காயம் அரை கப், தனியாத்தூள் 2 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1/2 தேக்கரண்டி, பூண்டு 6 பல், பால் 1/4 கப், மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2-3, கரம் மசாலா அரை தேக்கரண்டி, தக்காளி சாஸ் 1 மேஜிக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பன்னீர் மற்றும் குடைமிளகாய் சப்ஜி செய்முறை. ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் நறுக்கிய பூண்டை சேர்த்து 1 நிமிடம் வரை வதக்கவும். வதங்கியதும் அதில் வெங்காயத்தாளின் வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய பச்சை குடைமிளகாயை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய தக்காளி, தக்காளி சாறு 2ஐயும் சேர்த்து 5-8 நிமிடம் வரை வதக்கவும். வதங்கியதும் அதில் தக்காளி சாஸ், மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, தனியா பொடி ஆகியவற்றை சேர்த்து 2-3 நிமிடம் வரை கலந்து வேக வைக்கவும். பிறகு அதில் பன்னீர் துண்டுகளை சேர்த்து கலந்து 1-2 நிமிடம் வரை வேக வைக்கவும். வெந்ததும் அதில் பால் சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் வெங்காயத்தாளை சேர்த்து நன்றாக கலந்து சப்பாத்தியுடன் சேர்த்து சூடாக சாப்பிடவும். பன்னீர் மற்றும் குடைமிளகாய் சப்ஜி தயார்.